உங்க வீட்டோட ஸ்டேர்கேஸோட பாட்டம் போர்ஷனை நியூஸ் பேப்பர் வைக்கிறதுக்கும் டஸ்ட்பின் வைக்கிறதுக்கும் டூல்ஸ் வைக்கிறதுக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? உண்மை என்ன அப்படின்னு தெரியுமா? உங்க ஸ்டேர்கேஸோட பாட்டம் போர்ஷனை நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயத்துக்கு நாம யூஸ் பண்ணலாம். என்னென்ன அப்படின்னு ஒண்ணு ஒண்ணா சொல்ல போறேன், நோட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்கள யாருக்காச்சும் அப்ரூவல் பிளான், பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் நீட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா எங்களோட சென்னை பில்டர்ஸுக்கு தயங்காம கால் பண்ணுங்க. I am Shija, construction engineer and corporation licensed surveyor. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், உங்களுடைய ஸ்டேர்கேஸோட பாட்டம் போர்ஷனை நீங்க ஒரு அழகான வேனிட்டியா யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பாயிண்ட் வந்து சீட்டிங்காவும் யூஸ் பண்ணிக்கலாம், ஸ்டோரேஜாவும் யூஸ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்க ஸ்டோரேஜா யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க ஒரு ஓப்பனபிள் டோர் போட்டீங்கன்னா பாக்குறதுக்கு ஒரு ரிச் லுக்கை கொடுக்கும். நீங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல இருந்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேர்கேஸோட பாட்டம் போர்ஷனை ஒரு ஆஃபீஸ் செட்டப்ல நீங்க ரெடி பண்ணிக்கலாம். ஃபோர்த் பாயிண்ட், உங்களுடைய வீடு ரொம்ப சின்னதா இருக்கும் பட்சத்துல நீங்க அந்த போர்ஷனை வாஷ்ரூமா யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிஃப்த் ஒன் வந்து கார்டன். உங்களுடைய ஸ்டேர்கேஸோட பாட்டம் போர்ஷனை ஒரு கார்டன் செட்டப்ல லைட்னிங்கோட நீங்க கொண்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ரெஷ் அண்ட் எக்கோ ஃப்ரெண்ட்லி லுக் வந்து கிடைக்கும். அதை தவிர்த்து பெட் ஏரியா, கிட்ஸ் பிளே ஏரியா, ஷோகேஸ் இந்த மாதிரி பர்பஸுக்கு கூட நீங்க தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்தா எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.